இந்த பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரும்போதே பெரிய மனுஷியாகி வர அதை பார்த்து அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு இனிமேல் கிச்சனுக்குள்ள வெளியில எங்கேயும் போக கூடாது, இந்த ரூம்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்ப அந்த குடும்பமும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காரும் போது அவங்க தம்பியும் அவங்க அக்காவை கூப்பிட்டு இருக்கான். அப்பா அவங்க அப்பாவும் சொல்றாரு, அவளா இங்க வந்து சாப்பிட மாட்டா, அந்த ரூம்ல தான் உட்காந்துருக்கான்னு சொல்றாரு. அந்த குட்டி பையனும் கேட்கறாங்க, அக்கா மட்டும் ஏன் தனியா உட்காந்து சாப்பிடணும், அக்காவையும் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு வேணா, அந்த சாப்பாடு நீ கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாங்க. அந்த பையனும் வெளியவே நின்று சாப்பாடையும் கொடுத்துட்டு திரும்பி வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு சாப்பிட்டு படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கிட்டையும் கேட்கிற, அம்மா எக்ஸாம் வருது, எப்பவுமே என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நீ எக்ஸாம்லாம் ஒன்னும் எழுத முடியாது, இனிமேல் வீட்டுல தான் இருக்க போற, ஸ்கூலுக்குலாம் போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு பணக்கார வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு துணியெல்லாம் துவச்சிட்டு காயப்படலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அப்ப அந்த பணக்கார வீட்டு பொண்ணு தான் வந்து உதவி பண்றா. பொண்ணு கேட்கறா, என்ன ஸ்கூலுக்கு போகாம நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் பெரிய மனுஷியானால என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடல, யாருமே பெரிய மனுஷியான ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அங்க சரஸ்வதி இருக்காங்களாமே, நாங்க தீட்டாயிட்டோம், அதனாலதான் போக மாட்டோம்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்ப அந்த பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு முடிவு பண்றா, இனிமேல் எல்லா பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு. பீரியட்ஸ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான், இது பெண்களுக்கு இயல்பா நடக்கிறதா, அதுக்காண்டி நிறைய விஷயம் வந்திருக்கு, அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்க தான் இவங்க வந்திருக்காங்க. இனிமேல் பெண்கள் எல்லாமே படிக்கட்டும், அப்புறம் உங்க விருப்பம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போயிடுறா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது பெண்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க.